இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் 24/7/2026 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:01 லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி பிற்பகல் 12:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் அதிகாலை 5:05 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும், ராகு காலம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும், குளிகை 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும், யமகண்டம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 5:05 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையாகவும் உணர்வீங்க. கடினமான பணிகளையுமே எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணிகளை ஒழுங்கான முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவுல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை சாதகமாகவும் இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். புதிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே துடிப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஏதாவது வேலை பளு அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினாலும் மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகள் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால சில சிரமங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி முடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மனம் விட்டு பேசுவதன் மூலமாக சகஜமாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று தர்ம சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. நண்பர்களிடத்துல இருந்த நற்பெயரையும் பெற்றுவிடலாம். பணத்தை சம்பாதிப்பதற்கான புதிய வழிமுறைகளை யோசிக்கவும் செய்வீங்க. குறுக்கு வழிகள்ல யோசிக்கவும் வேண்டாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று பணியில நிதானமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். மனைவியினுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும்.
இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். புதுவிதமான இடங்களுக்கு சென்றும் வருவீங்க. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 5:05 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுடைய வெற்றிக்கு சாதகமாகவும் இருக்கும். முயற்சிகளை வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க தைரியத்துடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. விரைந்து வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல தரத்துடனும் சிறப்பாகவும் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன தைரியத்தின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலைகள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது தாங்க. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதானமாகவும் செயல்படுவீங்க. விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையோடு எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில்ல சில சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நீங்க தள்ளி போடவும் வேண்டாம். தொடங்கிய வேலைகள் சுறுசுறுப்பாகவும் முடியும். குடும்பத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. அக்கறையாக பேசவும் செய்வீங்க. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் காலையில சற்று சோர்வாக இருந்தாலுமே பிற்பகலுக்கு மேல சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று சில வீண் செலவுகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மதியத்திற்கு பிறகு சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணியிடத்துல இணைந்து பணியாற்றுவதன் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் குறையும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நீங்க நம்பி முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம். ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்களுடைய அகந்தையான போக்கின் காரணமாக உங்கள் துணை இடத்துல உறவு நிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிந்துணர்வுகள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பாகவும் நடந்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. சில செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான விற்பனைகளும் மாறும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை தள்ளி போடவும் வேண்டாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலையிடங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ஜாமீன் கையெழுத்து போடுவதும் நல்லது. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்த உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மதிப்புமிக்க பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் அன்பிற்கு உரியவர்கள் மற்றும் சில முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். இன்று பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். கல்வி சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலமாக பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகளை கவனமாக எடுப்பதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. சிறந்த இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிட சூழ்நிலைகள் அனுகூலமாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உங்களுடைய பணிகள் சுமூகமாகவும் நடைபெறும். சக பணியாளர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. என்று குறைவான புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அமைதியாகவும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல சிக்கல் என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் வாய்ப்புகள் கூடி வரலாம். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிலும் அவசரப்படவும் வேண்டாம். வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினரிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்கள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யூன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். இந்த முடிவுகளினால பின்னர் வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிக திட்டங்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. யாரிடத்திலும் என்று ஆணவமாக பேசிவிடவும் வேண்டாம். நிலுவையில் இருந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களினால உங்களுடைய பொறுப்புகளும் குறையும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆசிரியர்களினால ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மனதில மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். செயல்கள் அனைத்தும் சுமூகமாகவும் நடைபெறும். ஆன்மீக ஈடுபாடுகள் நன்மையையும் பெற்றுத்தரும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பயணங்களின் மூலமாக வெற்றியும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் திடமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முன்பு செய்திருந்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தையும் பார்க்கலாம். மேன்மையாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். புரிதல்களின் மூலமாக நண்பர்களும் கிடைக்கவும் காண்பீங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். என்று கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாளைக்கு வேலைகளை தள்ளி போடலாம் என்று நினைக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்ப சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது.
குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியாக நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். இன்று வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். வெற்றியையும் பெற்றுவிடலாம். குழந்தைகளின் மீதான உங்களுடைய பொறுப்புகளும் நிறைவேற்றவும் படும். போட்டிகள் நிறைந்த துறையாகவும் இருக்குங்க. இதுலயும் முன்னேற்றத்தையும் காணலாம். தடைப்பட்டு இருந்து வந்த பணிகள்ல இப்பொழுது வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரங்கள்ல உங்கள் அன்பிற்கு உரியவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். கலகலப்புடன் பேசியும் மகிழ்வீங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மாறுபட்ட அணுகுமுறையினால எண்ணியதை நிறைவேற்றவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சற்று மந்தமான நாளாகவும் இருக்கும். சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். சில கட்டுப்பாடுகளுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகளை கவனமாகவும் எடுங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. எதிர்காலம் குறித்த சின்ன சின்ன பய உணர்வுகளும் ஏற்படலாம். பணியிடத்துல பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் உற்சாகத்துடனும் பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில நல்லுறவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சில தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் நன்மைகளையும் பெற்றுத்தரும். தொழில் முயற்சிகள்ல வெற்றியையும் காணலாம். தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்குள்ள இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
வீட்டு பிரச்சனைகளும் தீரும், அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. இன்று ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. சில கோபமான உணர்வுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் கைகூடியும் வரும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வழியில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். சகோதரர்கள் இடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்மீக ஈடுபாடுகள் சிறந்த பலன்களையும் தரும். பணிகளை கையாளும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களின் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். திருமண உறவுகளை என்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் பாதிப்பதாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். முறையான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில விருப்பப்பட்ட பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொலைதூரத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையும் கைக்கு வந்து சேரும். மனதளவுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல உங்கள் தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சில வேலைகளை இன்றே முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல இருந்து வந்த இறுக்கங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். உடன் பிறந்தவர்களுடைய வகையில சுப செய்திகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செய்யும் பணிகள்ல திருப்திகரமான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்கள் இடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். இன்று சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லது. சில மாற்றங்களும் ஏற்படும். இன்று நல்ல நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. பணியிட சூழ்நிலைகள் சவாலாகவும் இருக்கும். பக்குவமான மனநிலையில இருப்பதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மன அமைதியுடனும் இருப்பதும் நல்லது. இன்று கூடுதல் செலவுகளும் இருக்கும். பண வரவை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெரிய சிக்கல் என்று எதுவும் இருக்காது. இன்று குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். தனவரவும் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். தொழில் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல சவாலான சூழ்நிலைகளும் இருக்கும். அக்கறை இல்லாமல் வேலைகளை பார்க்கவும் வேண்டாங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. இன்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. லேசான தலைவலியும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேள்வி பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு தொடர்பான துறைகள்ல திறமைகளும் வெளிப்படவும் காண்பீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துறையின் வழியில சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களிடத்தில் காணப்படுகின்ற உற்சாகமான மனநிலையின் காரணமாக மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தைரியமாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில நன்மைகளும் தேடி வரும். எதிலும் அவசரத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது. சில விமர்சனங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமுடன் வேலைகள் செய்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்தினரிடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க.
தொழில சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சற்று சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம். தொழில் சிந்தனைகள்ல தீர்க்கமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பயணங்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய நபர்களினால அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதனால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். இன்று மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வெளியூர் பயண வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மாலையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான தருணங்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சுய முயற்சியின் மூலமாக வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான உறுதியும் உங்களிடத்துல இருக்கும். பணியில வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. ஒழுங்குமுறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உண்மையான அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வேலைகள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது தாங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இதனால சிக்கல் என்று எதுவும் இருக்காது. தொழில் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதும் நல்லது தாங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. இன்று திட்டமிட்டு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினரிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். மளமளவென்ற வேலைகளை முடிப்பதும் நல்லது. இன்று சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனை ஒன்றை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கின்ற சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். இன்று பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மனதள புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். என்று சில முக்கியமான துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பணிகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அரசு சார்ந்த உதவிகளும் சாதகமாகவும் அமையும். திடீர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல சாதித்து காட்டக்கூடிய உணர்வுடனும் இருப்பீங்க, ஆற்றலுடனும் காணப்படுவீங்க என்று சில ஆச்சரியமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய கவலைகளும் பய உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திறமையாகவும் சவால்களை கையாளவும் செய்வீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையான இனிமையான உணர்வுகளை கையாளவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கமும் உண்டாகும். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். இன்று உறவுல மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில நல்ல காரியங்களையும் செய்வீங்க. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல வேலைகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களும் தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி குழந்தைகளுடன் பாசத்தோடு நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பு குறையாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகள்ல இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. போட்டி மற்றும் தேர்வுகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். இறை வழிபாடுகள்ல மனமும் ஈடுபடவும் காண்பீங்க. வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று எதிர்பாராத சில இடமாற்றங்களும் ஏற்படலாம். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அங்கீகாரங்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில திருப்திகரமான போக்குடனும் காணப்படுவீங்க. அதீதமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சமநிலையாக உணர்வதும் நல்லது. மேலதிகாரிகளிடத்துல கவனமாகவும் பேசுங்க.
சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியிடத்துல ஒழுங்குமுறையுடன் வேலைகளை முடிப்பதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த குழப்பமான மனநிலையை மாற்றிக்கொள்வதும் நல்லது தாங்க. அவர்களிடத்துல உற்சாகமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்புல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஏற்ற இறக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். இன்று குடும்பத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் இருக்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு வருமானமும் இருக்கும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக மனசோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. என்று இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை இப்பொழுது நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்கும். வீட்டுல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. அலுவலக ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப விவகாரங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பணிச்சுமையினால அசதியும் உண்டாகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. கடன்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.